எல்லாரும் பார்த்திபனை நினைச்சு பதட்டமா இருக்காங்க. எனக்கு மட்டும் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. ஐ அம் சோ கன்ஃபியூஸ்ட் விஜய். ஏய், ஏன் இப்படி சொதப்புற? மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் உன் புருஷன் காணாம போயிட்டான். உனக்கு எனக்கு தான் தெரியாம செத்து போயிட்டான்னு. எங்க அண்ணன் மட்டும் கிடைக்காம போகட்டும், நானே உன்னை அடி அடி நடிச்சு ரோட்டை தள்ளுறேன் பாரு. இது பாரு, பார்த்திபன் காணாம போயிட்டாரு. அப்படியே ராஜேந்திரனையும் ஒன்னையும் வெளியே அனுப்பிட்டா மொத்த சொத்தையும் பல்லவனும் சங்கீதாவும் வளைச்சு போடலான்னு பாக்குறாங்க. சார், பார்த்திபன் சார் உயிரோட தான் இருக்கணும் சார். எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் சார். நீங்க தைரியமா இருங்க சார். கடத்திட்டு போனவன் கொன்னு புதைச்சிருந்தா நமக்கு எப்படி தெரியும்? சார், என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? பார்த்திபன் சாருக்கு எதுவும் ஆயிருக்காது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கும் நம்பிக்கை இருக்கு, அவருக்கு எதுவும் ஆயிருக்காது. ஆனா இவ்வளவு நாள் ஆகுது, நமக்கு எந்த டீட்டெயிலும் தெரியலையே. நானும் என் சைடுல விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உங்ககிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தா ஏன் செய்யவே இல்லை? சார், கேட்கறேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? இல்ல கோபத்துல நீங்க ஏதாவது பண்ணியிருந்தா கூட? சார், பயப்படாதீங்க, என்கிட்ட சொல்லுங்க. மேட்ரை நான் ஸ்மூத்தா முடிச்சிடுறேன். யோ, நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? சுத்த அறிவு கட்டத்தனமா நீயே வெளில போய் சொல்லுவ போல இருக்கு. நானே எங்க அண்ணனை ஏதோ பண்ணிட்டேன்னு. அக்கா ப்ளீஸ் ஸ்டே காம் ஃபார் சம் டைம். பார்த்திபன் கிடைச்சிடுவார் இல்ல சங்கீதா? கண்டிப்பா கிடைப்பா இருக்கா. ஒன்னும் ஆயிருக்காது இல்ல? ஒன்னும் ஆயிருக்காது. அப்படியே வா விட்டுருவாங்க. நீ அண்ணா கொஞ்சம் காமா இருக்கா. ப்ளீஸ் டோன்ட் வரி. சரி இரு, நான் போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். ஓகே? நானே எங்க அண்ணனுக்கு என்னாச்சுன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்களை நம்பி தான் எல்லா வேலையும் ஒப்படைச்சிருக்கேன். நீங்க தான் ப்ராப்பரா ஆன்சர் பண்ணணும். சாரி சார். இன்னொரு தடவை இது மாதிரி பேசாதீங்க. என்ன இன்ஸ்பெக்டர், ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா இல்லையா? ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன் மேடம். இது வரைக்கும் எந்த தகவலும் இல்ல. அங்கங்க கிடைச்ச அன்கிளைம் பாடியும் சாரோடது இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மேடம். மேடம், சார் உயிரோட தான் இருக்கணும். இன்னும் 2-3 நாள்ல கண்டுபிடிச்சிடலாம். இதே சொல்லிட்டு இருங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இதே சொல்லுவீங்க? அங்க அக்கா அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே வா உட்கார்ந்துட்டு இருக்க முடியும்? மேடம், என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லா முயற்சிகளும் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க தைரியமா இருங்க. சாருக்கு ஒன்னும் ஆவாது. இத மட்டும் தான் சொல்றீங்க, வேற எதுவும் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்னவோ பண்ணுங்க, சீக்கிரமா கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. இன்ஸ்பெக்டர், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம யார் யார் மேலாம் சந்தேகப்படுறோமோ அவங்க எல்லாரும் பின்னாடியும் ஒரு ஆளை அனுப்பிச்சு ஃபாலோ பண்ணா என்ன? கவிதா, தமிழ், மனோ, இவங்க எல்லாரும் பின்னாடியும் லீகலா உங்களால முடியுமான்னு பாருங்க. இல்லைன்னா என் சைட்ல இருந்து ஒரு 10 பேர் அனுப்புறேன். எல்லாரையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? முயற்சி பண்ணுவோம் சார். கண்டிப்பா முயற்சி பண்ணுவோம். சொல்லு. ஹே விஜய், உன் பிளான் என்னடா? என்கிட்டயாவது சொல்லு. தலையை வடிச்சிட்டு போல இருக்க. ஏன், என்னாச்சு? அந்த இன்ஸ்பெக்டர் வந்திருக்கான். பல்லவன் கிட்ட என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். பார்த்திபனோட பாடி எதுவும் கிடைச்சிடலையே? அதெல்லாம் கிடைக்காது. என்ன சொல்ற நீ? அப்ப எப்பதான் வந்து அந்த பார்த்திபனோட பாடி உங்க கையில கிடைக்க போகுது? அது ஏன் உங்க கை கிடைக்கணும்? நான் யார் கை கிடைக்க கூடாதுன்னு தானே கல்ல கட்டி கடல்ல தூக்கி போட்டேன். அந்த உயிரோட இருக்கான்னு எல்லாரும் அவங்களோட வேலையை வந்து கேஷுவலா பண்ணிட்டு இருக்க போறாங்க. நான் மட்டும் அழுது புலம்பி வீட்லயே உட்காந்துட்டு இருக்கணுமா? அதுக்காக பார்த்திபன் இன்னைக்கு செத்து போயிட்டா நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிட்டு நாளை கழிச்சு சுத்த பிடிச்சிடலாம் நீ கனவு கட்டிட்டு இருக்கிய? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அந்த உயிரோட இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தா சொத்து நம்ம கைக்கு எப்படி கிடைக்கும்? காணா போனவன் 7 வருஷமா கிடைக்கலன்னா சட்டப்படி அவன் செத்து போயிட்டான்னு தான் அர்த்தம். நீ அவ்வளோ நாள் கூட வெயிட் பண்ண வேணாம். கொஞ்ச நாள் இப்படியே சோகமாகவே இரு. உன் மேலே அவங்க பரிதாபப்பட்டு அவங்களே உன் சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நினச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். அது வரைக்கும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். லாயர் இல்ல, அதான் எல்லாத்தையும் ரொம்ப கிளவரா மூவ் பண்றேன். இப்படி தெளிவா சொன்னா எனக்கு புரிய போகுது. என்ன பண்றது, நீ புத்திசாலி புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். அப்ப எனக்கு புத்தி இல்ல, நான் முட்டாளுங்கிறியா? இந்த காலத்துல அழகான பொண்களுக்கு அறிவு கம்மியாக தான் இருக்கும். நாசம் எனக்கு 4 நாள் முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, அப்படின்னா கூட என்கிட்ட அழகு இருக்கு,
உன்கிட்ட அறிவு இருக்கு. அப்ப நம்ம 2 பேரோட காம்பினேஷன் நல்லா தானே ஒர்க் அவுட் ஆகணும். என்னோட அறிவை நீ பார்த்துட்ட, உன்னோட அழகை நான் இன்னும் முழுசா பார்க்கவே இல்லையே. சி, உனக்கு வேற வேலையே இல்ல, சீரியஸ்னஸே இல்லையா? எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டே தான் இருப்பியா? சரி, முதல்ல இங்க எல்லாம் ஸ்மூத்தா முடியட்டும், அப்புறம் தான் எல்லாமே. சரி ஓகே, அவங்க வரதுக்குள்ள நான் போறேன். டேக் கேர், பை. शुक्लां भरतरं विष्णुं शशिवर्णं त्रिभुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये प्राणानाम्यां भूर्भुवस्वरो ममो भारते समस्ते दुरिते चयद्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं वर्षाब्दिकशार्दं करिष्ये। ओम इमं मे वर्णसिदेवमित्यासमडया तां वत्सरसा तद्वाह्यामि ब्रह्मणा मन्दमानसास्तेजमान उर्भिः अहेडमान वर्णे बोधि पुरुषकंसमान आयुहुं प्रमोषि। वरुणासनाय नमः। सकलाराधनैः स्वर्चितं पिण्डप्रदानं समर्पयामि। ओम मातृदेवताभ्यो नमः, पितृदेवताभ्यो नमः, सर्वपितृदेवताभ्यो नमः, सकलपितृदेवताभ्यो नमः। पिण्डप्रदानं समर्पयामि। तच्चं योरावृणीमहे कादुं यज्ञाय कादुमिग्नपतये दैवी स्वस्तिरस्पुनः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं जिगाद भेषजं सन्नो स्पृतपते संयुदस्पते। राम 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 कृष्ण 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 गोविंद 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 कृष्णार्पणमस्तु। இந்தாங்கோ, இதை போய் சமுத்திரத்தில் தான் கரைக்கணும், இல்லை ஓடுற தண்ணியில் கரைக்கணும், கணத்தில் கரைக்கப்படாது. கரைச்சிட்டு வந்துட்டு காக்காய்க்கு ஒரு பிண்டம் வச்சுட்டு அப்புறம் நீங்களாம் சாப்பிடலாம். இந்தாங்க வாங்கிக்கோங்க. ಸರ್ವೇ ಜನಾನ ಸುಖಿನೋ ಭವಂತು. ಚಕ್ರವರ್ತಿ, ಹೇಳಿ ಮೇಡಮ್. ನೀವು ಅದನ್ನ ತಗೊಂಡೋಗಿ ಸಾಂಕಿ ಟಾಂಕಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೋಗಿ ನೀವು ಇದನ್ನ ಬಾಲ್ಗನಿಯಲ್ಲಿ காகிಗೆ ಇಟ್ಬಿಡಿ. ஆயிட்டுக்கா. நில்லுங்க, காக்காக்கு எதுக்கு சாப்பாடு வைக்கிறீங்க? ஐயோ ஆரம்பிச்சிட்டாயா. ஏய், உனக்கு ஒண்ணும் புரியாதுரி, நீ சும்மாரு. நீ ஓகேமா? இல்ல, நீங்க போக கூடாது. எனக்கு காக்காவை பிடிக்காது, அதுக்காக சாப்பாடு வைக்க கூடாது. நவ்யா ப்ளீஸ். நவ்யா, காக்காவுக்கெல்லாம் எதுக்கு நம்ம சாப்பாடு வைக்கிறோம்னு உனக்கு தெரியுமா? நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் காக்காவா மாறி வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். அவங்களுக்கு நம்ம சாப்பாடு வச்சோம்னா அவங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நம்மள விஷ் பண்ணுவாங்களாம். ஆனா எனக்கு காக்கா பிடிக்காதே. ஏன் பிடிக்காது? அது கருப்பா இருக்கும். சரி, இப்போ நாம எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கோம், அதனாலதான் நம்ம எல்லாம் வெள்ளையா இருக்கோம். ஆனா காக்காக்கெல்லாம் வீடு இல்லைல்ல, அது பாவம்ல, அது வெளியே சுத்துதுல வெயில்ல, அதனாலதான் அது கருப்பா மாறிடுச்சு. அம்மா நீங்க போங்க, சாப்பாடு வைங்க. நான் பேசிட்டே இருக்கேன், அவங்கள அனுப்புறேன். ப்ளீஸ் நவ்யா, புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, காக்கா சாப்பிடாம யாரும் சாப்பிட முடியாது. அங்கிள் கெஸ்டா வந்திருக்காங்கல்ல, அவங்கள அப்படியே ஹங்கரியா அனுப்ப முடியுமா? குட் கேர்ள். சந்தீப், நீங்க வாங்க, அவ பேசிட்டே இருப்பா. சரி, ஓகே. ஏய் செல்லம், கோச்ச கூடாது, அதான் அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்களா, வா போலாம் வா. ஏய் நவ்யா, நவ்யா, ஏய் ஏய் பூஜ், சீக்கிரமா வா. பூஜா சீக்கிரமா வா. என்னாச்சு? நவ்யா, நவ்யா எழுந்திரு நவ்யா. நவ்யா, திடீர்னு மயக்கம் போட்டு விட்டா. நவ்யா என்னாச்சு? என்னாச்சு தெரியல. நவ்யா குட்டி, ஹாஸ்பிடல் போலாமா? இல்ல இல்ல, உள்ள தூக்கிட்டு வாங்க. I'll give her some medicines. பொறுமை பொறுமை பொறுமையா. இப்படிதான் சந்தீப் அடிக்கடி she faints. இப்படிதான் ஆகும். உடனே மெடிசின்ஸ் கொடுத்து அவளை ரிலாக்ஸ் பண்ணணும். கொஞ்ச நேரம் விட்டா கூட உயிருக்கு ஆபத்தாயிடும். பேசாம ஹாஸ்பிடல் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமே. இவளுக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிய வந்ததுல இருந்து டெஸ்ட் ட்ரீட்னு ஹாஸ்பிட்டலே கடக்குறா. she hates hospitals. அவளுக்கு அலர்ஜி. இந்த வயசுல அவளுக்கு என்ன சொல்லி புரிய வைக்க போறேன்னு ஐ டோன்ட் நோ. டாக்டர்ஸ் கைவிட்டதுனால வீட்லயே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன்.
நவ்யாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எனக்கு வேணுமே. எதுக்கு? ப்ளீஸ் எனக்கு உடனே கூட. காரணத்தோட தான் சொல்றேன். ப்ளீஸ். எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா. ஹலோ சந்தீப். கவி, என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு? உடம்பு சரியில்லையா? சேச்சே, நான் நல்லா தான் இருக்கேன். நாளைக்கு திரும்பி வந்துடுவேன். சரி, வர்ஷாவும் விவேக்கும் கேட்டுட்டே இருக்காங்க. கவி, நான் இப்போ பூஜா வீட்டில் தான் இருக்கேன். பூஜாவோட பொண்ணு நவ்யா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஓ, இப்போ எப்படி இருக்கா? மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிருக்கோம். இந்த மாதிரி அடிக்கடி நடக்குமா? நான் உன்கிட்ட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் அனுப்ப சொல்லி கேட்டிருந்தேன். நீ இன்னும் அனுப்பலையே. பூஜா கிட்ட கேட்டிருக்கேன். அவ கொண்டு கொடுத்தவொடனே அனுப்பிடுறேன். சரி, நான் பார்க்குறேன். இங்க இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட அனுப்பி கன்சல்ட் பண்றேன். நீ வரும்போது நவ்யாவை கூட்டிட்டு வந்துறியா? சரி. இங்க வச்சு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் கவிதா. நான் பூஜா கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட மறுபடியும் பேசுறேன். ஓகேயா? ஓகே சந்தீப், மறக்காம மெயில் பண்ணு. சரி. ஓகே, பாய். நான் இப்போதான் கவி கிட்ட பேசினேன். அவ ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்கா. நவ்யாவை சென்னை கூட்டு வர சொல்லியிருக்கா. அங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம்னு சொல்றா. சென்னைக்கா? இப்போ எப்படி திடீர்னு இது எல்லாத்தையும் விட்டுட்டு? நீயே பார்த்தல, ஆபீஸ நான் இல்லாம யார் பார்த்துப்பா? ஆபீஸ்ல கொஞ்ச நாள் நீ இல்லைன்னா ஒன்னும் ஆயிடாது. உன் வாழ்க்கையை நவ்யா இல்லாம யோசனை பண்ணி பாரு, என்ன ஆகும்? ஏய், ஆபீஸ் வேலையை பாத்துக்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. ஆனா நவ்யாவை பாத்துக்க நீ ஒருத்தி தானே இருக்க. பட் சந்தீப், என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணி பார்த்துட்டேன். பட் டாக்டர்ஸே இட் இஸ் த லாஸ்ட் ஸ்டேஜ், ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இங்க பாரு, இங்க இருக்கிற டாக்டர்ஸ் கைவிட்டாலும் நாம நம்பிக்கையை கைவிட வேணாம். பூஜா, நம்ம நவ்யா குணமாகணும். எனக்காக ஒரே ஒரு தடவை முயற்சி பண்ணி பாரு. நவ்யாவை நம்ம சென்னைக்கு கூட்டிட்டு போறோம். எனக்கு கவிதா மேல நம்பிக்கை இருக்கு. ரொம்ப கைராசியான டாக்டர் அவ. நிஜமா சொல்றேன். என்ன நம்பு, ட்ரஸ்ட் மீ ப்ளீஸ். ஹே, இது பாரு, யோசிக்காத. நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. நவ்யாவை இது மாதிரிலாம் என்னால பார்க்க முடியல. நீ இதெல்லாம் எப்படி தாங்குறேன்னு எனக்கு புரியல. ப்ளீஸ், நம்ம சென்னைக்கு போவோம். கவிதா கிட்ட காட்டுவோம். அவளால முடியும். ஐ அம் ஷூர் ஆஃப் இட். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ட்ரஸ்ட் மீ, ஓகே ப்ளீஸ். ஓகே, நீ இவ்ளோ கம்பல் பண்றதுனால நவ்யாவோட நான் சென்னைக்கு வரேன். தேங்க்யூ. அந்த ரிப்போர்ட்ஸ் கூட உடனே கவிதாக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பணும். I'll just take a photo of it and send it on WhatsApp. இது சரியா ஓபன் பண்ணு. அப்பா, ஆபரேஷன் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டா பணம் கட்ட சொல்வாங்கல்ல? உனக்கு எதுக்குமா அந்த கவலையெல்லாம்? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இல்லப்பா, செலவாகும்ல. அதெல்லாம் உங்க அப்பா பாத்துக்குவாரு. வா, நீ பேசாம வாமா. உட்காருமா, உட்கார். ஏங்க, நீங்க போய் டாக்டர் வந்துட்டாரான்னு கேட்டு வாங்க. நீ என்ன பண்ண போற? பாத்துக்கிறேன். நீயும் வா. பாத்தி அஞ்சலி, இவ்வளவு வயசானதுக்கு அப்புறமும் தனியா எங்கேயும் போக மாட்டேங்கிறாரு. எங்க போனாலும் நான் கூட வரணுமா? அம்மா, நீ மட்டும் அவரை தனியா விட்டு போயிருக்கியா? 2 பேரும் இந்த விஷயத்துல ஒண்ணுதானே. நீங்க போய் டாக்டர் வந்துட்டாரான்னு கேட்டு வாங்க. சரி வாங்க. சரி வா. லில்லி, நீங்க என்ன பண்றீங்க? என்ன மேடம் ரூம்ல விட்டுட்டு அப்புறம் நீங்க போய்க்கோங்க. அதுக்கப்புறம் நான் உங்களை தொந்தரவு பண்ணவே மாட்டேன்.
உண்மையிலேயே உனக்கு அங்க போக வழி தெரியாதா? ஒரு இடத்துக்கு ஒரு தடவை போனாலே ஸ்டெப் அளந்து வச்சுப்பேன். நீ கூட வர்றதுனால என்னால கணக்கு வச்சுக்க முடியல. ஏன்னா நான் ஒன்ன கணக்கு பண்றேன்ல. நீ அடங்கவே மாட்டேடா. கவிதா மேடம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டாங்க. அது சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டாங்க. நானும் ஜாலியா தான் சொன்னேன். நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. அதையெல்லாம் நான் ஏன் மனசுல வச்சுக்க போறேன்? ஏற்கனவே என் மனசுக்குள்ள நீ தானே இருக்க. நீ திருந்தவே மாட்டேடா. சரி இங்க உட்காரு, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன். ஓகே, வெயிட் பண்ணு, வந்துடுறேன். ஓகே, பாய். என்னங்க ஞாபகம் வரலையா? ஓ, ஞாபகம் இருக்கு, ஆனா முகம்தான். ஏன் குரல் ஞாபகம் இருக்கு, மூஞ்சி மட்டும் ஞாபகம் இல்லையா? இல்ல, அன்னைக்கு க்ளோஸா பார்த்தல, அதான். ஆமா, ஒரு போஸ்ட்ல க்ளோஸா பார்த்திருப்பீங்க, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல தெரிஞ்சிருக்கும். என்ன மறுபடியும் இந்த பக்கம்? தியேட்டர்ல புது படம் ரிலீஸ் ஆமா, சரி அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன கலாய்க்கிறீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க, உடம்பு சரியில்லைன்னு அக்கறையா கேட்டா? என் உடம்புக்கு என்ன குறைச்சல்? மூக்கு மூலியமா அழகா இருக்கேன். இருக்க என்ன சத்தம்? யாரோ வெட்டினரி ஹாஸ்பிட்டல் நினைச்சு நாயை கூட்டிட்டு போறாங்க போல. நீ பார்க்கல? ஆமாமா, நாய் நல்லா கியூட்டா இருக்குல்ல? ஆமா ஆமா. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க? உன் கூட பேசிட்டு இருக்கேன். மொக்க காமெடி. ஞாபகப்படுத்து, நாளை காலைல சிரிக்கிறேன். ஓவரா தான் நக்கல் பண்ற. சரி, அப்புறம் என்ன படம் பார்த்த? பிகேன்னு ஒரு ஹிந்தி படம் வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்காமே, பாத்தியா? நான் பொதுவா ஹிந்தி படம் எல்லாம் பாக்குறது இல்ல. ஓஹோ. தமிழ் படம் மட்டும் தான் பாப்பேன். அதுவும் கேமரா நல்லா இருந்தா நல்லா பாப்பேன். பிசி ஸ்ரீராம் படம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓஹோ, உனக்கும் பிசி ஸ்ரீராம் படம்னா ரொம்ப பிடிக்குமா? ஏன், உனக்கும் பிடிக்குமா? ஆமாமா, உலகத்துல யாருக்கு தான் அவர் பிடிக்காது? நாள் பூரா அவர் எடுத்த படத்தை பார்த்துட்டே இருக்கலாமே. ஆமா ஆமாமா, விஷுவல்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும்ல? ஆமாமா. அதுவும் மணிரத்னமும் பிசி ஸ்ரீராமும் சேர்ந்தா பாக்குறதுக்கு ரெண்டு கண்ணு பத்தவே பத்தாது. ஆமா, அக்னி நட்சத்திரம் படத்துல கிளைமேக்ஸ்ல லைட்டிங் அடேங்கப்பா பிச்சு உதறி இருப்பாரு. ஆமா, தனியா வந்திருக்க? பிறக்கும்போது தனியா தான் வந்தேன், ஆனா இப்போ அப்பா அம்மா கூட வந்தேன். இது லில்லியோட மொக்கையா இருக்கு, எல்லாம் என் தலையெழுத்து. எங்க உங்க அப்பா அம்மா இன்னும் வரல? இதோ இப்ப வந்துருவாங்க. தர்ஷன், போலாமா? எங்க சத்யம்கா? மாயாஜால்கே போலாம் வா. அப்ப நான் ரெடி. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. பாய். பாய். தர்ஷன், நான் உன்னை சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டேன். ஒண்ணுங்க, என்ன சொன்னாலும் நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். செருப்பால் அடிப்பேன்னு சொல்லுங்க, சிரிச்சிட்டே வாங்கிப்பேன். ஏய், நீயும் அந்த பொண்ணு பேசிட்டு இருந்தீங்கல்ல, அத பார்க்க ஜென் கவிதா மாதிரியே இருந்தது. ஏன் அப்படி? ஆமா, நீயும் பிளைண்ட், அவளும் பிளைண்ட். பிளைண்டா? ஹலோ, சொல்லு கவி. பிசி ஸ்ரீராம் படம்லாம் ரொம்ப பிடிக்கும். விஷுவல்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும்ல? என்னம்மா, அந்த தம்பி என்ன சொல்றாரு? எந்த தம்பிப்பா? அதான் இவ்வளவு நேரம் கூட பேசிட்டு இருந்தாரு. அவரா? சும்மா ஏதோ பேசிட்டு இருந்தாருப்பா. பாக்குறதுக்கு மூக்கு முடியுமா பையன் நல்லா அழகா இருக்காரு, ஆனா பாவம் ஆண்டவன் தான் கண்ணை கொடுக்காம போயிட்டாரு. சரி வா, நம்ம டாக்டர் பார்த்துட்டு வந்துடலாம். அக்னி நட்சத்திரம் படத்துல கிளைமேக்ஸ்ல லைட்டிங் அடேங்கப்பா பிச்சு உதறி இருப்பாரு.